பையனுடைய வாழ்க்கை இருதாரம் யோகம் உள்ள வாழ்க்கை. புரியுதா? ஒரு கல்யாணம் முடிச்சாலும் அவ கூட வாழாம வேற ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை உடையவர். நான் சொல்றது கேளுப்பா, அதான் நானும். இதுக்கு காரணம் என்னன்னா, முன்னோர்கள் சாபத்தின் விதியின்படி நடந்த சம்பவம். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல திருமணம் சம்பந்தமான முடிவுகள் தெளிவாக நடக்கும். அதுக்கு இடையில ஒரு பொம்பளையால அவன் மனது பாதிக்கப்படவும் செய்யும். இப்பமே அவனுடைய உழைப்பும் அவனுடைய பழக்க வழக்கமும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தான் இருப்பான். அதுல ஒரு தார யோகம் கழிஞ்சு போச்சு. அடுத்து முறையாக முடிக்கிற கல்யாணத்துல இன்னொரு தார யோகம் நடந்தாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வெண்ணி தாங்க. இங்க யாரு இருக்கா? இங்க யாரு இருக்கா? இந்தா பொண்ணு, வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வாமா. நான் அவ்வளவு தூரத்துக்குலாம் வரமாட்டேன். என்ன வேணும்? அவனுடைய மனத்தை மாத்தி தாரேன். அந்த பழக்கத்துல இருந்து இன்னொரு பொம்பளைகிட்ட பழகுதான், அதுல இருந்து விடுதலை ஆக்கி தாரேன். தொழில உருவாக்கி தாரேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சிருவேன். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு நான் வேண்டுதலை பண்ணியிருக்கேன். என் காரியம் நடந்தா அதை நான் செய்வேன். என்னடா வேண்டுதலை பண்ணியிருக்கிற? மாலை போடணும். என்ன காரியம் நடக்கணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. முருகப்பெருமானுக்கு மாலையை போட்டுக்கா. அடுத்த பங்குனி மாதத்துக்குள் கூட உனக்கு வீடு அமைஞ்சிரும். இப்ப நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு மனக்குழப்பம் இல்லாம வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா, எந்த கவலையும் படாத, நான் துளைக்கி இருக்கேன். வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? நான் தந்துட்டேன் பாத்தியா? வெற்றி அடைங்க. போயிட்டு வா. கர்மசாமிக்கு. அப்படியா? கூட பிறந்தவங்களால கொஞ்சம் மனம் குழப்பமா இருக்கு கர்மசாமி. அதுக்கு எனக்கு ஒரு வழி விடுங்கன்னு கட்டு வந்திருக்காங்க. யாருடா கூட பிறந்தவங்க? நீங்கெல்லாம் யாரு? கால் வந்துட்டோம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, ராஜாவின் மாளிகையில் நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா, ரோஜாவின் இதழ்கள் போல் மாறாத வாசமடா. வரலாம் வரலாம். பாவி பேர்வ செய்வன வைவன வச்சு என் உடம்பையே கெடுத்துட்டாங்களா ஐயா. எனக்கு தர வேண்டியதையும் தராம, எங்களை நிம்மதியாகவும் வாழ வைக்காம, எங்களை அரும்பூதுர வைக்கிறாங்க. வெளியில நடக்க விட மாட்டுக்காங்க. எங்க போனாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனையா மகாராஜா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கால் விட்டுவாங்க. வரலாம். இந்தா, கடன்களை தீர்த்து தாரேன். தொழில நல்லா ஓட்டி தாரேன். 2 பிள்ளையில ஒரு பிள்ளை போன ஆன் பண்ணி வச்சிருக்கு. ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஒரு பிள்ளை வெளிநாட்டில் தொழில் தொடர்புடையவனுக்கு மனைவியாக வரும். ஒரு பிள்ளை சொந்த இந்தியா நாட்டில் ஆசிரியை பணிக்கு போகும். வெற்றியாக்கி தாரேன். உன் உடல்நிலையில வேற எதுவும் தீய கோளாறுகள் இல்லை, ஆரோக்கிய குறைவு தான் இருக்கு. அது நின்றும், கவலைப்படாத. வேற என்ன வேணும்? வண்டியை வச்சு நல்லா ஓட்டுங்க. அடுத்த வாகனத்தையும் வாங்கி தரேன். பக்கத்துல வா. நல்லா இருங்க. மாமா புண்ணியவதி யாரு? அடுத்து பேசும். அவளை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம் தம்பி. பழக்கம் மாறிடும். தைரியமா இருப்போ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சம்பந்தமாக சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கு.
அதுல 1 கோடியை ஒட்டிய நஷ்டத்தையும் வேதனையும் அடைந்து விட்டாய். அது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 1.5 ஆண்டு 1.5 வருஷங்கள் நீதிமன்றத்தில் இருந்து தவழ்ந்து வந்து உனக்கு பலன் கொடுக்க வைக்கிறேன். அதே போல நீ பெற்ற மகனுக்கு நிலையான தொழிலையும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பன் பேரை பெற்றவன் அவன். எங்க அப்பன் பேர் என்ன பேர் தெரியுமா? ஸ்ரீராம். உன் மகன் பேர் என்ன பேரு? ராம்குமார். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு அவசியம் இல்லாம ஒருத்தன் ஞானத்தை போதிப்பது போல ஒரு போலித்தனமான ஒரு நட்பை உருவாக்கி அதுல உனக்கு லட்சக்கணக்கான பணங்களை ஏமாத்திருக்கான். அந்த பணத்தையும் நான் வாங்கி தரணும். அவன்கிட்ட விடுதலையும் உருவாக்கணும். அவன் மேல ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவன் பணம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு குழப்பமான நிலைகள் இருக்கு. இன்னும் 18 நாளையில அவனை போய் பார்த்து பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு எழுதி வாங்கி உனக்கு ரெக்கார்டை உருவாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு என்னை கூப்பிட்டுக்கா, உன் பணம் கிடைச்சிரும், சொத்தும் கிடைச்சிரும். ஊருக்கு கிளம்பலாம். வெற்றி உண்டு. சிங்கப்பூர் ஜாய்புல். சிங்கப்பூர் யாருப்பா? சிங்கப்பூர். என்னம்மா சிங்கப்பூர்ல இருக்கியா? கால் வந்துட்டு வா. விழுந்துராத, மனம் பதறாத, நிதானமா வந்து உட்கார். எங்கே உங்க வீட்டுக்காரர்லாம்? என்ன வேணும் இப்போ? நான் ஏன் எங்க இருக்காருன்னு நான் கேட்டேங்கிறது உனக்கு விளக்கம் தெரியுமா? கால் வந்துட்டு வா. நிதானமா எந்திரிச்சு கால் வந்துட்டு வா. என்னையா? முருகப்பெருமானே சொல்லுப்பா முருகா. உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தேன். இல்லற வாழ்க்கையை இன்பமா நடத்தக்கூடிய ஒரு விதியும் அமைப்பும் உனக்கு இப்பொழுதுக்கு குறைவு. அதனால குடும்பத்துல இணைந்த வாழ்க்கை பிரிந்து பணத்தாலும் பாசத்தாலும் பற்றற்று நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய விதி ஏற்படுமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் அடைந்துதான் இப்ப என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. சேருமா? சேர்ந்துடும். அவசியம் இல்லாம அவருக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி உன்னுடைய அன்பு பாசத்திலிருந்து விடுதலையாக்கி குடும்ப பிரிவு நடக்கு. அந்த மனநிலைகளை திருப்பி மகிழ்ச்சியா வாழ விட்டுருந்தா போதுங்களா? இந்தா பல லட்சங்களை இழந்திருக்கிற, அதையும் பெற்றுத்தார ஜெயிச்சு வந்துருக்க. கர்மசாமிக்கு பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் யாருப்பா? பஞ்சாப். ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். கல்யாணம் முடிச்சியாப்பா? இந்த வருஷத்துல உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி நிறைய வண்டி வாகனங்களை வைத்து தொழில் பார்த்து இப்போதைக்கு நிறைய கடன்களும் மன நஷ்டமும் அடைஞ்சிருக்கிறேன். அதனால மகாலட்சுமி கடாட்சமும் சகல கோடி செல்வமும் தரதுக்கு உனக்கு நேரம் வந்துருச்சு. செப்டம்பர் மாதத்துக்குள்ள இல்லற வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் பற்றி என்னை நீ பார்க்க வருவ. ஆனந்தமா இரு மகனே. பாண்டிச்சேரி
பாண்டிச்சேரி கால் வந்துட்டு வரலாம். பாண்டிச்சேரி என்னப்பா வேணும்? சொல்லுப்பா, என்ன வேணும்? நீ கேட்கிற வார்த்தை கொடுன்னு உத்தரவு. அதனால குழப்பாம ஒரே வார்த்தை கேட்டுக்கலாம். சரி, காலில் வந்துட்டு வரலாம். யாரு? என்னம்மா குழந்தை? காலில் வந்துட்டு வாமா. அதான் குழந்தைய தான் சொன்னேன். இது யாரு? உட்கார். அந்த குழந்தையினுடைய மூளையில பாதிப்பா மன அலைகள்ல பாதிப்பான்னு கொஞ்சம் பார்க்கணும். உட்காருங்கள, நீங்க எதுவும் பேச வேண்டாம். கண்ண மூடி உட்காருங்க. ஓகே. மனநிலைகள் பாதிப்பு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள்ள அவனுடைய மனநிலைகள் திரும்பும். அதுக்கு வேண்டிய சயின்டிபிக் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டும் சரியா இருக்கும். தெய்வ சக்தியாலும் அவன் மனநிலைகள் மாறும். அதனால அவன் இந்த நிலையில இருக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷ காலம் தான் இருக்கு. அதுக்கு பிறகு 4 மனிதனை போல தெளிவாக இருப்பான். எந்த குறையும் இல்லாமல் வாழ்வான். வெற்றி அடைவாய் மகனே. காலதாமதமாகும். வெற்றியாக்கி வர வைக்க. நல்லா. சரி, போயிட்டாங்க. கர்பசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை. அங்கே நில்லுங்க. மகனுக்கு எங்க இருக்கான் மகன்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கால் வந்துட்டு வா. ராஜனங்க இன்னொரு தடவை கால் மனது நல்லா. அமைதியா உட்காருங்க. உன் பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். இடைப்பட்ட காலத்துல அவனுக்கு நரம்பியல் பிணி வந்திருக்கு. அந்த நரம்பியல் பிணி மன அதிர்ச்சியால வந்துச்சா அல்லது இயல்பா வந்திருக்கான்னு பார்த்தேன். இடது பக்கத்துல பிடரிலிருந்து மேல போகக்கூடிய நரம்புல ஒரு சின்ன சுழற்சி பெண்ட் இருக்கு. அதனாலதான் இந்த பிக்ஸ் வந்திருக்கு. இது மாறுமா? மாறக்கூடியதுக்கு பங்குனி 20க்கு மேல அவன் தெளிவாயிருவான். அதுக்கு அடுத்து வேலைக்கும் போவான். புரியுதா? நிறைந்த முறையில கல்யாண வாழ்க்கையும் நடக்கும். கால் வந்துட்டு வா. வரலாம் பக்கத்துல. இந்தா உன் பிள்ளைய வாழ வச்சு தர. நல்லா இரு, பகுத்தறிவோடு இரு. போ. கர்பசாமிக்கு மதுரை மாநகர். நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாக இருக்கு. அதுக்கு எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு கேட்டது. என்ன தொழில் நடத்துற? கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டு எல்லைக்கு போற வழியில என் தங்கை காளி இருக்காளா? அதே மாதிரி இப்போ சரியாக 3, 4, 6 மாத காலங்கள் உன்னுடைய தொழில்நுட்பம் தடைப்பட்டு மனவேதனைக்குரியதா இருக்கு. இதுல பிரத்யாரால இடைஞ்சல் வந்து நடத்த முடியாம போயிருவோமோங்கிற ஒரு குழப்பம். அக்கம் பக்கத்துல பேச்சுவார்த்தைகள் உன் காதை பிளக்கு. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த அப்படி தொழிலை தொடர்ந்து நடக்க வைக்க இடைஞ்செல்லாம் ஆக்குதேன். போ. கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர். நாங்க நிறைய இடத்துல பணத்தை போட்டுட்டு இழந்து ஏமாந்து நிக்கிறோம். அதெல்லாம் எனக்கு வாங்கி தாங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க? சொல்லுடா. கால் வந்துட்டு வா. வரலாம். இதுக்கு யாரும் செய்வினையெல்லாம் வைக்கிறப்பா தம்பி. அதனால வீணான குழப்பம் உனக்கு தேவையில்லை. ஆனா சில லட்சங்களை இழந்து சில பகைகளை நீ சம்பாத்தியம் பண்ணியிருக்க. இப்போ உண்மையா இல்லையா? அந்த பகைமையை நீக்கி தாரேன், இழந்த செல்வத்தை மீடி தாரேன். 6 மாத காலங்களில் வேற புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன். அதுல நீ ஜெயிச்சு வருவ. கிடைச்சாச்சு, வாங்கிக்குவா. உன் கமிஷனும் அடிச்சுக்கா. சந்தோஷமா இரு. இந்தா நல்லா இருப்பாங்களே. போ.
கர்மசாமிக்கு வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா சரியில்லை? இடிச்சு தள்ளிடாதங்கப்பா, கால் வந்துட்டு வா. உன் மனைவியுடைய கழுத்து முதுகு தண்டுவடத்தை பார்த்தேன். வலியும் வேதனையும் இருக்கு. படுத்தா எந்திக்க முடியாத குழப்பமும் ஓயாத மனக்குழப்பமும் உள்ளவளா இருக்கா. உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாயா. 1 2 3 4 5 6 7 8 9 பங்குனி உத்தரத்துக்குள்ள சரியாக்கி தரேன். இதுல நீ வீணாக செய்வன நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிடாத. அப்படி எதுவும் நடக்கல. இது இயற்கையின் சுழற்சி தான். காப்பாத்தி தரேன், எந்திக்க வைக்கிறேன். ஒரு பிள்ளைய பத்திய ஒரு கவலை இருக்கு, அவமானப்படாம காப்பாத்துறேன். போயிட்டு வா. பிறக்கும் கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. இந்தா போயிட்டு வரலாம். அதே மதுரை மாநகர் எல்லை. ஆமா, கோர்ட்ல கேஸ் யாருக்கு கிடக்கு? வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு. என்னம்மா கேஸ் உனக்கு? இன்னொரு ஆளு மொத்தம் 2 பேர் வந்திருக்காங்களம்மா. 2 3 பேர் இருக்காங்களே. பாப்பா ஓய், என்ன வழக்கு தம்பி உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை விஷயமாவா? கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்துக்கு போயிட்டுதா அது? வளர்ந்த கலை மறந்து விட்டா என்னடா கண்ணா. வரலாம். இந்த வழக்குல வெற்றியாக்கி தந்தா போதுமா? வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? வா, பக்கத்துல வா. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறாப்பா. வர வச்சுட்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அதுல என்னப்பா வழக்கு அப்படி? சரி. கர்மசாமிக்கு ஓடிவா. வந்த உடனே சன்னிதானத்துக்கு கூட்டு வந்துரு. ஜெயிச்சு தரேன், மரியாதை குறையாம உங்களை காப்பாத்துறேன். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை. கல்யாணம் முடித்து கொடுத்த என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடித்து கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? எங்கம்மா முடிச்சு கொடுத்துருக்க? எங்க இருக்கிறாவா இப்போ? புருத்தன் எங்க இருக்கா? புருத்தன் ஒண்ணு சேரலையா? 2 வரும் கால் வந்துட்டுவாங்க. இது யாரு? பொறுமை, நிதானமும் பொறுமையும் வேண்டும் ஐயனே. ஏய், சாதகத்தை ஒழுங்கா பாத்தியா நீ? பாத்தியா? அவன் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில துணை கொடுத்தவன் தெரியுமில்ல. தேவையில்லாம நீங்க போய் மாட்டிக்கிட்டிய. இனிமே அந்த பிள்ளை சேர்ந்து வாழுமாங்கிறது சந்தேகமான கேள்விதான். இப்ப சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? நான் சொல்றேன், உன் உள்ள என்ன? கால் டவுன் வா. ஏன் விருப்பம் இல்லைங்கிற கேள்வியை கேட்க மாட்டியே? ஏன்னா அதில் குழப்பம் இருக்கும்ல. அவ வந்து வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய விதி அவளுக்கு இருக்கு. வெற்றியாக்கி தரேன், புண்ணியமாறு. போயிட்டு வா. நல்லா இருக்கு. அதே மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட்ல பேர் இருக்கு, அதனாலதான் நான் கூப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ்ல பேர் இருக்கு, கோர்ட்டுக்கும் போயிருக்கு. உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. பாட்டிங்க வா. பாட்டி வா. அக்காவா? என் செல்ல அக்கா. யார் மேல இருக்கு? புரியல. நீங்க உங்க கதை என் கதை இல்லை. போகலாம். நீங்க கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஒதுக்கிறவா. எப்ப உனக்கு அந்த கம்பெனில அந்த வேலை சம்பந்தமான விஷயத்துல உன் பக்கத்துல பணமும் அரியர்ஸும் ஒதுங்கும். அதுல வேற ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. வெற்றியாக்கி தரேன். நல்லா கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு
கால் வந்துட்டு வா. வட்டிக்கு எவ்வளவு போயிருக்க? வீடியோ எடுக்காங்க. யார் அது? யார் எடுக்கா? கண்ண மூடு பாப்போம். ஒன்பது பேருக்கு கொடுத்துருக்க. அப்புறம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. 3 பேர் தருவான், 2 பேர் உங்ககிட்ட சண்டை போடுவான். மீட்டி தந்துருந்தா உன் பணத்தை வாங்கி தந்துருந்தேன். போயிட்டு வா மகளே. இந்தா இதையும் வச்சுக்கா. நல்லா இருக்கு, ஆனந்தமா இருப்போம். கர்மசாமி, ஆமா, யாருக்கு கேட்டு பாக்குறேன். இடுப்புக்கு கீழே ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யாரு? வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாருக்குடா அது? யாருக்கு? கரெக்ட் தான். கால் வந்துட்டு வா. ஐயோ பாவம். பகவானே மௌனமேனோ. நீ யாரு? மகாராஜா. அப்படி அவரு அண்ணனா? அவருக்கு நீ அண்ணனா? ஓகே. என்னது இது? இவருக்கு என்ன செஞ்சது? அதாவது வெள்ளவா வெள்ளவா வெள்ளவா. வாங்க, நெல்லுக்கா. பக்கத்துல வா. தொடாதம்மா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாயா. பக்கத்துல வாப்பா. அம்மா, இவன் எப்படி அறிவால தெளிவா இருக்கானா பையன்? சரி, கொஞ்சம் கண்ணை முடிக்காம நீ தம்பி கண்ணை முடிக்கா. நீ கண்ணை முடிக்கா. எஸ். வழி விடுமா. நீ வழி விடு. வழி விடுமா. தம்பி, அதோ அங்க இருக்குல்ல, அதுல ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வா. போய் யாரும் தொடாதீங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வாடா. எடுத்து வா. கொண்டா. உண்மையை சொல்லணுமா? வா வா, வெள்ள வா. பக்கத்துல வாயா. நீ அங்க இருக்கா? இந்த பையனுடைய மூளை நரம்பிலையும் தண்டுவடத்து நரம்பிலையும் பாதிப்பு இருக்கு. அதுல இடுப்புல இடது பக்கத்துல ஒரு பக்கத்துல சுழற்சியாகி மன அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்கான். இவனுடைய சவ்வு நரம்பும் தெளிவா இருந்தாலும் இவன் உள்ளத்துல அடித்தளத்துல மனத்தளத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு தான் இவனை நடக்க விடாம ஆக்குது. 3 முறை கூட்டுவா, சரியாக்கி தந்துடுறேன். வெற்றி ஆயிடுவான். சரியா? ஆபரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா? கல்யாணம் முடிக்கணுமா? பௌர்ணமிக்கு வந்து சேரு. இந்தா நீ வாங்க. வா, பக்கத்துல வா. எம்மாங்க வா. வா பராசக்தி. நல்லாரு. வெற்றி அடைச்சுக்கோ. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, எனக்கு ஒரு 45 லட்சம் பக்கத்துல எனக்கு ஒருத்தன் தரணும், அதை வாங்கி தாங்கன்னு கேட்கான் ஒருத்தன் மதுரையில. கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். அந்த பணம் அப்படியா? 9 மாதம், 9வது மாதம் கிடைக்கும். 3 முறையாக கிடைக்கும். சண்டை சச்சரவு இல்லாம வாங்கி தரேன். இந்தாப்பா, ஜெயிச்சுக்கா. கர்மசாமிக்கு அப்படியா? என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்க, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டுருக்காங்க ஒருத்தன். யாரையாது? ஒரு பொம்பளையும் இருக்கா, ஒரு ஆம்பளையும் இருக்கான். யாருமா நீ? கணவன் எங்க இருக்காரு? 2 பேருமே ஒண்ணா வந்திருக்கல. அப்படி என்ன பிரச்சனை? தள்ளிடுங்க. இன்னொரு ஆள் வந்திருக்காங்களே, வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று கேட்டு. வாப்பா, என்ன விஷயம்? யாருக்கு? என்னவா? அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. என்ன விஷயம்? நீ சொல்லு. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அதுல என்ன பிரச்சனையா உங்களுக்கு? உங்க 2 இருக்கும். நீ ஏன் வரத்துக்குரிய வரல? அங்க நில்லுங்க. நீங்களும் இல்லை. நீங்க 2 கால் வந்துட்டு வரலாம். அங்கேயே நின்னுக்காங்க. யாரம்மா? ஒரு அம்மா வராங்களா? அவங்கள காட்டுங்க, வழி விடுங்க. ஆமாங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு? அங்கேயே நின்று சொல்லுமா. என்ன விஷயம்? சரி சரி, கரெக்ட். இதுதான் நீதி. இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க.
அப்படியா? வாங்க இப்போ. உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உற்றார் உறவினர்கள் யாவரும் உங்களை உதறி தள்ளிட்டாங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய உரிமை மிகுந்த சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பிரச்சனை இருக்கும். உங்க உழைப்பை பேணி வாழ முடியாத பிரச்சனையும் இருக்கும். இந்த ஊர்ல இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அடிக்கடி தோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால எந்த திசைக்கு போனா சரியா இருக்கும்னு பார்த்தேன். கொங்கு நாட்டு தங்கம் கோவை மாவட்டத்துக்கு போனா உங்க வாழ்க்கை நல்ல உயரும். அதனால இன்னொரு 6 மாதங்கள் இந்த இடத்துல இருங்க. அடுத்து தொழிலும் மாறும், வாழ்க்கையும் மலர்ச்சி அடைவீங்க. 2 ஒண்ணுல கால் வந்துட்டு வாங்க. வாப்பா. வேற என்னடா வேணும்? 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையா இருந்துக்கா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். அப்படி சந்தோஷமா இருமா. அடுத்த உத்தரவில் அதை பத்தி பேசுவோம். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அப்படியா குழந்தை வர வேண்டும் என்றவர்கள் கால் வந்துட்டு வா. யாரு இன்னொரு ஆள் இருக்க? குழந்தை குழந்தை வர சொல்லுங்க. அப்படி நினைக்காமா. அடுத்து யாருக்குப்பா குழந்தை வேணும்? 2 ஒண்ணுல கால் வந்துட்டு வாங்க. நீ நில்லு, அங்க நில்லு. பேராதான் நெல்லு. கொஞ்சம் இவங்களை எல்லாத்தையும் பின்னாடி நீங்க சொல்லுப்பா. பாண்டிமுனி கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்களா? குழந்தை பிறந்தா. சரி, 2 முறை கருவுரை தங்கி கலைஞ்சிருக்கா? இன்னும் ஒரு முறை தோன்றி மறையும். அதுக்கு பிறகு உதிக்கிறது குழந்தையாக இருக்கும். கருப்பசாமின்னு பேர் வை. வெற்றி அடைவா. ஓடு. நல்லாரு. அந்த கடாயை அங்கேயே விட்டு எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா? இந்த தந்துட்டேன். கடத்தை அடைச்சுக்க போ. கருப்பசாமிக்கு அதே மாதிரி குழந்தை வேண்டும் என்று வந்த மகள் கால் வந்து. வாமா. யாருக்குமா குழந்தை? அப்படியா? கண்ணை மூடி பார்க்கறா நீ. இந்த 2 வரலையும் 2 கைட்டும் பிடி. சிக்கன் பிடி. என் கையை வர்ற நல்ல உள்ளதி பிடிச்சுக்கா. கருப்பசாமி கொஞ்சம் அந்த கற்பத்தை காட்டுப்பா. இடது பக்கமா? கால் வந்துட்டோம். கர்ப்பப்பையில இடது புறத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னமா சொன்னாங்க? கர்ப்பப்பையில இடது புறத்துல வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு செதில்கள் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பிரச்சனைக்குரியது இல்லைன்னு சாமிட்டு இருந்து உத்தரவாயிடுது. யாரும் அப்படி சொன்னா நீ நம்பிராத. புரியுதா உனக்கு? ஆனா இடது புறத்தை வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அப்படி ஒரு ஆராய்ச்சி சொல்லுவார்கள். அப்படி ஒரு பாதிப்பு இல்லவே இல்லை. தைரியமாக இருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து உயிரணுக்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவு. அவரை எங்க கூட்டு வந்து அந்த சக்தியும் கொடுக்க பொம்பளை பிள்ளை பிறக்கும். மீனாட்சி அம்மான்னு பேர் வை. கால் வந்து நல்லா இருக்கு. ஆனந்தமாரு ஒருவரும் இல்லை. புண்ணியமாரு ஓடு ஓடு. கர்ப்பசாமிக்கு என்னப்பா குழந்தை வருமா? இவங்களுக்கு அது என்னது? யாரெல்லாம் வந்தீங்க? என்னடா ஒதுங்கி நிக்க? என் மேல நம்பிக்கையோடவா வந்த நீ? அப்படியா? கருப்பசாமியை நினைச்சு போவோம், நடந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். ஆனா சில காலங்கள் அதை பத்தி சிந்திக்கல. இப்ப மட்டும் அதை பத்தி சிந்திச்சு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் வெற்றிவேல் முருகனுக்கு. பாருங்க, வைகாசி விசாகம் வர பொறுமையா இருக்கணும். புரியுதா? பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன வள்ளி நாயகின்னு பேர் வைங்க. விட்டுரு விட்டுரு, அது வேண்டாம், எடுக்க வேண்டாம். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இருங்க. கர்ப்பசாமிக்கு கடன்களால் பிரச்சனையும் துயரமும் தாங்க முடியும்னு கேட்டு வந்தது யாரு? எல்லாத்துக்கும் நீந்தாம்னா என்னையா அர்த்தம்? அதுக்கும் வாரிங்க, இதுக்கும் வாரிங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சியாடா நீ? நீ கல்யாணம் முடிச்சியா? கல்யாணம் மட்டும் தான் முடிக்கலையா?
சரி உட்காரு வரேன்.